உங்க வண்டியில கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணாமையும் கூலண்ட் ஆயில கவனிக்காம ஓட்டிட்டு இருக்கீங்களா? உங்க வண்டியில எவ்வளவு பிரச்சனை வரும்ன்றத நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க வண்டியில கூலண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்பதான் உங்க வண்டியில பஞ்சாயத்தே ஸ்டார்ட் ஆகும். வண்டியில கூலண்ட் இல்ல அப்படின்னா உங்க வண்டியோட இன்ஜின் ஹீட் அதிகமாகும், டெம்பரேச்சர் சீக்கிரமாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்க கார்ல லாங் டிரைவ் போற முசூல கூலண்ட் ஆயில செக் பண்ணாம போவீங்க. ஸோ கூலண்ட் ஆயில தண்ணி இல்ல அப்படின்னா வண்டியில ஹெட் வேலை வரும், இன்ஜின்ல இருந்து ஸ்மோக் வரும். மட்டும் இல்லாம எங்க போய்கிட்டு இருக்கீங்க அங்கேயே வண்டி நிப்பாட்ட வேண்டியதான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது நம்ம குடிக்கிற தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் தான் யூஸ் பண்றாங்க. டாப் அப் பண்றதுக்கு உங்க நார்மலான வாட்டரை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. கூலண்ட் ஆயில நீங்க டாப் அப் பண்றதுக்கு 500 ரூபா 400 ரூபா தான் ஆகும். ஆனா உங்களுக்கு இன்ஜின் வேலை அப்படின்னா 50,000 60,000 வரைக்கும் இழுத்துட்டு போயிடும். வண்டியில வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா பேனட்டை ஓபன் பண்ணி கூலண்ட் ஆயிலோட மினிமம் மேக்ஸிமம் தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. கூலண்ட் ஆயில செக் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க வண்டி இன்ஜின் ஹீட்ல இருக்கும்போது தயவு செஞ்சு கூலண்ட் ஆயில கேப்பை திறந்துடாதீங்க. அப்படி கேப்பை திறந்தீங்க அப்படின்னா உங்க மூஞ்சியை பாத்தீங்கன்னா வெந்து போயிடும். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பாக்குறக்காண்டி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.